கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்தோடு கடற்கரை குறிப்பாக ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், கீழமுங்கல், வாலிநோக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் கடலாடி தாலுகா கீழமுங்கல் கடற்கரை பகுதியில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த 2 நாட்டு படகுகளின் நங்கூரம் கடல் சீற்றத்தால் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. காட்டுராஜா, கணேசன் என்பவர்களுக்கு சொந்தமான இந்த நாட்டு படகுகள் கடலில் இழுத்துச் செல்லப்பட்டதை அடுத்து அங்கே இருந்த மீனவர்கள் அந்த படகுகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். ஒரு நாட்டு படகு மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு நாட்டு படகுகளின் மீன்பிடி உபகரணங்களான வலைகள் உள்ளிட்ட பொருட்கள் மட்டும் மீட்கப்பட்டு மற்றொரு நாட்டு படகை மீட்கும் பணியில் அப்பகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 2 நாட்டு படகு மீனவர்களுக்கும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதேபோல் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக படகுகள் சேதமடைந்து வருவதால் இழப்பீடை உயர்த்தி வழங்கிடவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். நன்றி மகேஸ்வரன்.